ஜெய ஜெய சங்கரா ஹர சங்கரா 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 जय जय शंकरा हर शंकरा जय जय शंकरा गुरुभ्यो नमः नमस्ते गुरुनाथ कांचीपीठम श्रीविजित दिव्यगणवेशम कांचीं जगत नमस्ते अपारगण सिंधम जानदम शांतिरूपणम श्री चंद्रशेखर गुरु प्रणमामदम कलिग தெய்வம் காஞ்சிமானி யூடியூப் சேனல் பிரத்யேகமான மாபெரும் பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் வழங்குகளில் ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு, இன்னைக்கு அனுபவத்தோட தலைப்பு, நீங்கள் சந்திரலேகா ஃபிலிம் ட்ரம் சீன் பார்த்துருக்கேடா? நீங்கள் சந்திரலேகா ஃபிலிம் ட்ரம் சீன் பார்த்துருக்கேடா? மகாபரிவாளுடைய அத்தியந்த பக்தர்களில் ஒருத்தரான பான்ஸ் ரமணி அவருடைய இன்டர்வியூ அதான் பார்த்தேன் நான். அவர் சொல்கிறார், அந்த சம்பவத்தை அன்னைக்கு அவரும் அவர் கூட அவர் கூடயே வேலை செய்கிற பான்ஸ் நாராயணன் அவர் 2 பேரும் இருக்கா. அன்றைக்கி அந்த நேரத்தில் யாரோ ஒருத்தர் வந்தாராம், அவருடைய பையனும் வந்தான், சின்ன பையன் அவனும் வந்தான். 2 பேரும் நமஸ்காரம் பண்ணி எழுந்த உடனே அந்த பையன் பெரியவா அப்படின்னு பேச போனான். உடனே அவள் அப்பா பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்தார், ஷர்ட்டை பிடிச்சி இழுத்துருக்கார். இதுவும் பேசக்கூடாது, நீ பெரியவா கிட்ட பேசா, பெரியவா விட்டுருவாளா? சரி, அவன் என்ன ஏதோ பேச வரான், நீ தடுக்கிறிய, என்ன விஷயம் அப்படின்னாரான். இல்லை பெரிய அப்படி ஏதோ இது பண்ணாரான். அப்போ அவனை கேட்டாரான், சரி நீ ஏதோ பேசுகிற சொல்கிறிய, உனக்கு என்ன ஏதோ சந்தேகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பெரியவாதான் அந்த பரமேஸ்வரன்ற அந்த வார்த்தையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் சொல்கிறது, ரமணி சொல்கிறார், உனக்கு எதோ சந்தேகம் இருக்குது போல இருக்கு, அது என்னது? பெரியவாதான் அந்த புத்தியை கொடுத்துருக்காரு, சந்தேகம்னு வார்த்தை போடுறாரு. உனக்கு ஏதோ சந்தேகம் போல இருக்குது, நீ கேள அப்படின்னு. பெரியவா கிட்ட, பெரியவா நீங்கள் சந்திரலேகா ஃபிலிம்ஸ் அந்த ட்ரம் சீன் பார்த்துருக்கேடா? அவன் சின்ன பையன் பாவம், அவன் அப்பாவுக்கு நடுங்கிறது. பெரியவா கிட்ட போய் இந்த மாதிரி சினிமா பார்ப்பார் அவர், அதெல்லாம் கேட்குறானேன்னு. பெரியவா சரி அது நான் பார்த்ததில்லை, அதில் என்ன உனக்கு சந்தேகம்? அதில் ஒரு ட்ரம் சீன் வருது, ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்திருப்பா. அந்த சீனை எப்படி தான் எடுத்தாளோன்னு நான் பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும்னு பார்க்குறேன். அப்படி, ஓஹோ அப்படியா அப்படின்னு தலையாட்டினாராம். அதாவது நான் உனக்கு அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் தலையாட்டினார்னா பெரியவா பண்ணிவிடுவான்னு அர்த்தம். அது பின்னாடி தான் சொல்ல போகிறார். என்ன சரின்ட்டு பிரசாதத்தை கொடுத்து அனுப்பிச்சி விட்டார். அந்த பையன் திட்டு வாங்கியிருப்பான், அது அடுத்த விஷயம். அப்பா ஃபுல்லாக சஹஸ்ரநாமம் அர்ச்சனை பண்ணியிருப்பார் பையனை. போயாச்சு. பெரியவா பரமேஸ்வரன் நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அதெல்லாம் நடக்கிறது. அடுத்த நாள் ஜெமினிலேருந்து யார் அந்த சந்திரலேகா ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணாரோ அவரே வந்துட்டார். எஸ்.எஸ். வாசன் எப்படி வந்தார்? எவ்வளோ வருஷத்தில் எவ்வளோ நாள் இருக்குது, அடுத்த நாள் ஏன் வரணும்? நம்மலாம் அதெல்லாம் தெரிஞ்சுட்டு பரமேஸ்வரன் நம்ம தெரிஞ்சுக்கணும். பெரியவா அடுத்த நாளே சேர்றார். பெரியவா சொல்கிறா, நான் ஒரு சின்ன பையனுக்கு நீ ஒரு உபகாரம் பண்ணுவியா சொன்னான் அப்படின்னு. பெரியவா சொன்னால், நான் நிச்சயம் எது ஒன்றா பண்ணுறேன். இல்லை, ஒரு பையன் வந்தான், அவன் கேட்டிருக்கான், நீ ஏதோ ட்ரம்ஸ் சீன் ஏதோ எடுத்திருக்கியாமே, அதை அவனுக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கான், எப்படி பண்ணியிருக்கேன்னு, அதை நீ கொஞ்சம் காமிக்க முடியுமா எனக்காக அப்படின்னு. பெரியவா இப்போ ஏற்பட்டவர் இறங்கி வரார் பரமேஸ்வரன், எனக்காக நீ அவனுக்கு கொஞ்சம் காமிப்பியா அப்படின்னு. இல்லை, நான் நிச்சயம் பண்ணுறேன், அந்த பையனோட விலாசத்தை கேட்டு வாங்கிட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னு அவர் கிளம்பினார். கிளம்பி போய் அடுத்த நாளே அசிஸ்டண்ட்டு அவர் அனுப்பிச்சு காரில், எப்படி பார் அந்த பையனுக்கு எப்பேற்பட்ட அனுகிரகம், காரில் வீட்டிலேருந்து அந்த பையனை பிக்கப் பண்ணி கூட்டு போய் வாகினியாக இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த ஸ்டூடியோஸுக்கு கூட்டு போயிட்டார். எஸ்.எஸ். வாசன் கூட்டு போயிட்டு அந்த சீனை எப்படி எடுத்தோன்றதை டெமான்ஸ்ட்ரேட்டே பண்ணி காமிச்சிருக்கா. அன்றைக்கி எல்லாரையும் பண்ண விட்டு ஆக்ட் பண்ணி விட்டு எல்லாம் பார்த்து அந்த பையன் நல்லா நேரடியாக பார்த்துருக்கான். பார்க்க முடியுமா? நம்ம யாராவது பார்க்க முடியுமா? சினிமா தான் நம்ம பார்க்க முடியும். அந்த பையன் அதையே பார்த்துருக்கான், என்ன நடந்திருக்குன்றது எல்லாத்தையும் பார்த்துட்டான். ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். அந்த பையன் வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணியிருக்கா, அவனுக்கு ஆகாரம்லாம் போட்டு. எப்பேற்பட்ட அனுகிரகம். ஒன்று அடுத்த நாள் இதெல்லாம் பெரியவா எப்படி டக்குன்னு பண்ணிகிட்டே இருக்காருன்னு நம்ம தெரிஞ்சுட்டா போகிறோம். வேறு யாருக்கும் நம்மளுக்கு பக்தி வந்தால் போகிறோம் அந்த கேட்குறவாளுக்கு. அதுக்கு அடுத்த நாளே அந்த போய் அவன் தூங்கியிருப்பானே, அடுத்த நாள் தூக்கம் வந்திருக்காது அந்த பையனுக்கு. அடுத்த நாளே கிளம்பி இவன் ஏதோ தரிசனத்துக்காக அதே பையனும் அவள் அப்பாவும் வந்தாலாம். அந்த அப்பா சொல்லி கண்டிஷன் பண்ணி வந்தாராம், பெரியவா கிட்ட நீ ஏதோ ஆயத்தை திறந்துடக்கூடாது, பேசாமல் இருக்கணும், எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த பையன் லொடன்னு ஏதாவது பேசி சினிமா கினிமானா வம்பாயிடும். அவள் ஏதோ விஷயமா ஜென்ரலாக அனுகிரகம் பார்க்க வந்திருக்கான்.
பெரியவா பரமேஸ்வரன் அப்புறம் எப்படி தெரியும்? பெரியவா வந்து அந்த பையனை கேட்டாராம், என்ன அந்த ட்ரம் சீன் பார்த்துட்டியா அப்படின்னு. ஏன்னா பெரியவாக தான் கூடவே இருக்காரு. ட்ரம் சீன் தான் என்ன எல்லா இடத்துலையும் அவர் தான் இருக்கார். அப்படி சொன்ன பிறகு அந்த பையன், ஆமாம் பெரியவா, நன்னா அவருக்கு விட்டு என்னை காரில் கூட்டின்னு போயிட்டு அங்கே இது பண்ணார். ஸ்டூடியோவில் போய் எல்லாத்தையுமே பார்த்தேன் நான், எப்படி பண்ணுறான்னு எல்லாம் காமிச்சார். ஆனால் அப்படின்னா பெரியவா அந்த அப்பா பிடிச்சி இழுத்தாராம். இன்னும் டவுட்டை கேட்காத பேசாமல் இருன்ற மாதிரி. நல்லா இருந்தது பெரியவா, புரிஞ்சுது அப்படின்னா. சரி போயிட்டு வா அப்படின்னு அனுகிரகம் பண்ணி அமுச்சு விட்டாராம். போய் அதுக்கு அடுத்த நாள் திருப்பி அதே ஜெமினி எஸ்எஸ் வாசன் திருப்பி வந்தாராம். இது எப்படி பெரியவா டக்கு 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 டக்குன்னு நம்ம சுவிட்சு தட்டினா ஓடுற மாதிரி பண்ணிகிட்டே இருக்கார். கேலண்டரை இது பண்ணுறாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். வேறு யார்? அதுக்கு அடுத்த நாள் வந்து கரெக்டாக ஜெமினி வாசன் வந்தாராம். வந்தவுடனே பெரியவா வந்து கேட்டாராம், என்ன ஆச்சு, வேறு ஏதோ விஷயங்கள்லாம் பேசிகிட்டே வந்தாராம். வந்திருந்தவுடனே அவரே சொல்லிட்டாராம், அதான் பெரியவா வந்து எப்படிலாம் ஆர்கனைஸ் பண்ணுறன்னு நம்ம பார்த்துக்கணும். அந்த ட்ரம் சீனை அந்த பையனை அசிஸ்டண்ட்டை விட்டு கூட்டின்னு போய் நான் நேற்றுக்கு அவனுக்கு எல்லாமே காமிச்சிட்டேன். அந்த பையன் ரொம்ப சந்தோஷமாக அதை பார்த்துட்டு போனான். ஓ அதான் கேட்டேன். ஆனால் நீ நினச்சிருக்கலாம், அந்த ஒரு எனக்காக நீ ஒரு பையனுக்கு அவனை கொஞ்சம் சந்தோஷப்படுத்துறதுக்காக இதை ஏதோ பண்ணது. ஆனால் நீ அவனை அதை எடுத்துட்டு நீ பண்ணியிருக்கே, அப்போ அவனுக்கு அந்த சிரமத்தை நான் கொடுத்துட்டேனே, அதையும் நீ இது பண்ணாமல் நீ பண்ணியிருக்கே எனக்காக அப்படின்னாராம். அதனால் எஸ்எஸ் வாசனுக்கு அவர் சொல்கிறாரு, இந்த இவர் பான்ஸ் ரமணி மாமா, எஸ்எஸ் வாசன் கண்ணில் தண்ணியே வந்துருத்தான். பெரியவா வந்து இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசலாமா? சிரமமாக நான் சொல்கிற வார்த்தையை எடுத்துன்னு அந்த பையனுக்காக நீ இவ்வளோ பண்ணியிருக்கியே, நான் உனக்கு சிரமத்தை கொடுத்துட்டேனே அப்படின்னு பரமேஸ்வரன் சொல்கிறாருன்னா, அவருக்கு தாங்க முடியல, அழுகியே வந்துருத்தான் எஸ்எஸ் வாசனுக்கு அப்படின்னு சொல்லி அந்த இதை முடிக்கிறார். அதை நம்ம இந்த அனுபவம் மூலமாக பார்த்துருக்கோம். இதை பார்க்குறவாளாம் தெரிஞ்சுக்கணும். பெரியவா எனக்கு அனுகிரகம் பண்ணுவாளா, எனக்கு அனுகிரகம் பண்ணலாம், நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பான். ஒன்றில் அந்த குழந்தை எப்படி பேசியிருக்கு, சினிமாவை பற்றி பேசினவருக்கு பண்ணியிருக்கா அப்படின்னா, அவருக்கு எல்லாமே ஒன்று தானே. பரமேஸ்வரன் எல்லாத்தையுமே ஒன்றா தான் பார்க்குறாரு. அது நம்மளுக்கு தெரியாமல் இருக்குது. ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபரிவ பாதமே சரணம், மகாபரிவ பாதமே சரணம்.